பாரு, நம்ம சக்தி வரா. சக்தி, சக்தி, அம்மா சக்தி வந்துட்டியா? என்னாச்சு சக்தி? நேத்துல இருந்து நானும் அப்பாவும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உனக்கு லைனே கிடைக்கல. எத்தனை முறை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? உன்னை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என்னாச்சு சக்தி? உன் போனுக்கு என்னமா ஆச்சு? போன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. கிராமத்துல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்டமா, நீ வரவே இல்லைன்னு சொல்றாங்க. நீ அங்க இருந்து எங்க தான் போன? சொல்லு சக்தி. ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டம்மா. பிரச்சனையில மாட்டியா? என்னமா சொல்ற? ஆமாப்பா, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி வெளியே வந்தேன். ஏய், இவளை இழுத்துட்டு போய் கட்டி போடுங்க. நாளைக்கு வண்டி வந்ததும் ஸ்ட்ரெயிட்டா பாம்பே போயிடுவோம். டேய், என்ன விடுங்க, என்ன விடுங்க, சொன்னா கேளுங்க. அங்கிருந்து ஒரு வழியா நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆமா, அதான் எனக்கு தெரியுமே. சிவா உன்னை வந்து எப்படி காப்பாத்தணும்னு அத சொல்லுடி. நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரத்தமே உறைஞ்சு போச்சுமா. அப்புறம் எப்படிமா அங்கிருந்து தப்பிச்சீங்க வந்த? சிவா சார் நம்மளை காப்பாத்தினாருங்கிற விஷயத்த சொன்னா நம்ம போலீஸ்ல மாட்டினது, கல்யாணம் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால சிவா சார் காப்பாத்தினதை சொல்ல வேண்டாம். என்னம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? சொல்லு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ரோடு வழியா ஓடிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு சென்னை பஸ் வந்துச்சு. அதை மறிச்சு ஏறி வந்துட்டேன். சிவா இவளை கார்ல கூட்டிட்டு போனதை மறைச்சிட்டு பஸ்ல வந்தேன்னு போய் சொல்றாளே. எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இல்லனா உன்னை எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் வித்துருப்பானுங்க. இதுக்குதான் வயசு பிள்ளைய தனியா அனுப்ப மாட்டேன்னு சொன்னேன். நீங்க தான் பூர்வீக சொத்துல பங்கு தராங்க, இவள நேர்ல வர சொல்றாங்கன்னு அனுப்பி வச்சீங்க. அந்த சொத்துக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போயிருக்கோம். இனிமே சொத்தை பத்தி வாயை திறக்காதீங்க. நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், எனக்கு மட்டும் இப்படி நடக்கும்னு தெரியுமாடி? நானும் தானே பதட்டப்பட்டு நிக்கிறேன். நம்ம கொலசாமி தான் உனக்கு துணையா இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கு. பயத்துல உன்னோட முகம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. நீ போய் முதல்ல குளிச்சு முடிச்சிட்டு வாமா. அம்மா உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். வாமா.